ஆன்லைன் ஏர்னிங்னாலே ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. சீரியஸா தான்டா சொல்றேன். ஏன்னா அந்த ரம்மி ஏதோ பெட்டிங் பண்ணா ஏர்னிங் அப்படின்னு இப்போ புதுசா வந்ததுக்காக அது செய்றானுங்க. அது இதெல்லாம் ஆன்லைன் ஏர்னிங்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க நெறைய பேரு. பட் ரியாலிட்டி அதுக்கு நான் வாரேன். அதுக்கு முதல் நான் இருந்து வந்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 32 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுல இருந்தா நான் வந்திருக்கிறேன். அங்க கூட நான் இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. சீரியஸா பார்த்தது இல்ல. ஏன்னா எப்படி சொல்றது? நைட்டு ஒரு 10 மணி ஆனாலே, "தனியா இருக்கியா? உனக்கு யாருமே இல்லையா? எவ்வளோங்க சார்ஜ்? ரூ. 9 நீ பேசலாம்." அப்படிலாம் வருது. எதுக்கு? இந்த இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்கலாம் ஊத்தி மூடுறதுக்குன்னே ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல. ஸோ ஆன்லைன் ஏர்னிங்ன்னு சொன்னா ஜென்யூனா 2 விஷயம் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இது நான் ஸ்பான்சர்ஸ் இல்ல எனக்கு யாரும் பே பண்ண போறதோ இல்ல. நான் ஜென்யூனா சொல்றேன். நான் செய்றதுக்காக சொல்றேன். ஒண்ணு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நான் மெஜாரிட்டியா பண்றது Fiverr 2 பிளாட்ஃபார்ம்ல தான். அப்படி இல்லாட்டி Upwork வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் 2மே பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2லயும் ப்ராஜெக்ட்ஸ் வரும். 2வது காமர்ஸ். அதாவது உங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்ணி ஏர்ன் பண்றது. Amazon இருக்குது, Flipkart இருக்குது, eBay இருக்கு. ட்ரை பண்ணுங்கப்பா. இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். யாரும் எதுவும் கேட்க மாட்டானுங்க. அதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை போடலாம். அல்லது இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி டிராஃபிக் எடுங்க. இல்லாட்டி ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போடுங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு ஒரு வேர்வை சிந்தி உழைத்தால் உழைக்கலாம் வழிய சும்மாலாம் வானத்தில் இதெல்லாம் கொட்டாது. சரிங்களா? அப்படிலாம் போனீங்களன்னா ஸ்கேம் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ இதை நான் இந்த சொசைட்டியை சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு கருத்து தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த தெரியாமல் உங்களை ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஷோ பண்ணி இந்த ப்ரோ இப்படிலாம் சொல்கிறாரு இது உண்மையா அப்படின்னு கேட்டால் நான் ஒருத்தன் போய் என்ன சொல்ல மாட்டான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லக்குள்ளேயே சொல்லுவேன். 2000ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு இன்று வரை இந்த பிளாட்ஃபார்மில் பயனடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. பொய்யான விஷயத்தை 5 வருஷமெல்லாம் ஒருத்தரால செய்யவே முடியாது. தலையிலாக நின்று தண்ணி குடித்தாலும் பொய்யலாம். இவ்வளோ காலம் இப்போ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றே தெரியும். காலங்காலமாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க இருக்குது. நீங்கள் ஏர்ன் பண்ணலாட்டி நீங்கள் ஒழுங்காக யூடியூப் செய்யலை, உங்களுக்கு யூடியூப் செய்ய தெரியாதுங்க அடுத்த வழியை. அது யூடியூப்புக்கு மேலே இருக்கிற பிள்ளை இல்லை, உங்கள் மேலே இருக்கிற பிள்ளை. நீங்கள் அதை கரெக்ட் பண்ண காட்டில் உங்களால் யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியாது. அது மாதிரி தாங்க எல்லா பிளாட்ஃபார்மும். காமர்ஸ் இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங்காக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அதுலேயும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஷேர் மார்க்கெட் வரைக்கும் தான் என்னால் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ரெக்கமெண்டேஷன். மற்ற விஷயமெல்லாம் நீங்களாகவே பார்த்துக்கிட்டு டிசைட் பண்ணுறதுலாம் காலங்காலமாக நம்ம பண்ணி வர இந்த பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த் ஆகிட்டு பிரச்சனை இல்லைப்பா, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.